எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, எந்த நேரத்தில் வேலை தொடங்கினால் காரியம் வெற்றியாகும். அதாவது எந்த நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை தொடங்கணும் அப்படின்னா அந்த விஷயம் வெற்றி அடையும், காரிய தடங்கள் இல்லாமல், அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. அதாவது நீங்கள் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், கடன் தொல்லைகள் இருக்கலாம், நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், காரிய தடங்கள் இருக்கலாம். அப்போ நம்ம காரிய தடங்கள் நீக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த சார்ட்டை நான் போட்டிருக்கேன். இந்த சார்ட் பஞ்சாங்க புக் இருந்தது அப்படின்னா பஞ்சாங்க புக்லேயே இந்த சார்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். பஞ்சாங்கம் இல்லாதவங்க, பஞ்சாங்க புக் இல்லாதவங்க இந்த வீடியோவில் நான் போட்ட இந்த சார்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி பயனடையலாம். இந்த சார்ட்டு உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு, காலையில் 6 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும், இரவு 6 மணிலேருந்து காலையில் 12 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குணநலங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு குணம். உதாரணத்துக்கு ஞாயிறு, புதன், சனி இந்த 3 கிழமையில் தாமச குணம் காலையில் 6 to 7:30. திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் பார்த்தீங்கன்னா காலையில் 6 to 7:30 சாத்விக குணம். செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் காலையில் 6 to 7:30 ராஜச குணம். இப்படி ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு குணநலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை ஒரு சார்ட்டாக நான் போட்டிருக்கேன். மீதி உள்ள டைம் மதியம் 12 to இரவு 6 மணி வரைக்கும், அடுத்து காலையில் 12லேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் உள்ள அந்த மீதி டைமிங்க்கு உள்ள குணநலங்களை அடுத்த பார்ட் 2 வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இந்த சார்ட்டில் இருக்கிறத நம்ம பார்ப்போம். இதை வச்சு எப்படி நம்ம காரிய தடங்கள் இல்லாமல் வாழ்க்கையை நடத்துறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 லக்னங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. மேசம், ரிஷபம், துலாம், விருச்சிகம். இதுக்கு பார்த்தீங்கன்னா தாமசம், சாத்வீகம் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. மிதுனம், சிம்மம், மகரம், கும்பம் இந்த 4 லக்னங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாத்வீகம், ராஜசம் அப்படின்னு சொல்லி குணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. கடகம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4 லக்னங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாமசம், ராஜசம் அப்படிங்கிற குணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், தெளிவாக்கிடணும். இந்த சார்ட் தெரியணும். ஒவ்வொரு கிழமையில் எந்த டைமில் என்ன குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அடுத்து 4 லக்னங்களாக பிரிச்சிருக்கோம். முதல் 4 லக்னங்கள், அடுத்த ஒரு 4 லக்னம், அடுத்த ஒரு 4 லக்னமாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த 4 லக்னத்துக்கு அதாவது மேசம், ரிஷபம், துலாம், விருச்சிகம் போன்ற 4 லக்னங்களுக்கு தாமசம், சாத்வீகம் போன்ற குணங்கள் ஏற்புடையது. மிதுனம், சிம்மம், மகரம், கும்பம் போன்ற 4 லக்னங்களுக்கு சாத்வீகமும் ராஜசமும் ஏற்புடைய குணங்கள். கடகம், கன்னி, தனுசு, மீனம் போன்ற 4 லக்னங்களுக்கு தாமச குணமும் ராஜச குணமும் நல்லது அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு உதாரணத்தோடு விளக்குனா உங்களுக்கு புரியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்துக்கு போகிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது தேதி எந்த தேதினாலும் இருக்கட்டும். இதில் டைமு, கிழமை மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு, தேதி கொடுக்கப்படலை. அதனால் நீங்கள் தேதி எந்த தேதியினாலும் நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு புதிய காரியம் தொடங்க போகிறீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஊருக்கு ட்ராவலிங் போகிறீங்கன்னு வச்சுக்கோமே. நீங்கள் எப்போ போகிறீங்க அப்படின்னா காலையில் 11:30க்கு நீங்கள் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்க. காலையில் 11:30க்கு, பகல் 11:30 மணிக்கு புதன்கிழமை நீங்கள் ட்ராவலிங் போகிறீங்க. எந்த டேட்னாலும் இருக்கட்டும். இப்போ நீங்கள் சாஃப்ட்வேரில் நீங்கள் போடுறீங்க. ஒரு டேட்டு போடுங்க, டைம் போடுங்க, பிளேஸ் போடுங்க. அப்போ பிளேஸ் போட்டிங்கன்னா ஒரு சார்ட் வரும். அதாவது ராசி கட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கிரக நிலவரம் இருக்கக்கூடிய ஒரு ராசி கட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ அந்த ராசி கட்டத்தில் லக்னம் அப்படின்னு சொல்லி அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த டைமில். அதாவது காலையில் 11:30க்கு புதன்கிழமை, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் நான். புதன்கிழமை காலையில் 11:30க்கு நீங்கள் வெளியூர் போக போகிறீங்க, ஒரு தேதியில் போக போகிறீங்கன்னா அந்த டைமு, டேட்டு, பிளேஸ் போட்டிங்கன்னா ஒரு ராசி கட்டம் வரும். அதில் நடப்பு லக்னம் அந்த டைமில் என்ன லக்னம் இருக்குதுன்னு பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு மிதுன லக்னம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. காலையில் 11:30க்கு புதன்கிழமை மிதுன லக்னம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மிதுன லக்னம் எந்தெந்த குணங்கள் ஏற்புடையது, சாத்வீகமும் ராஜசமும் ஏற்புடைய குணங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ சாத்வீகமும் ராஜசமும் இங்கே இருக்குதானா? இல்லை, தாமசம் தான் இருக்குது. அப்போ இந்த தாமச குணம் இருக்கிற இந்த டைமில் நீங்கள் ட்ராவலிங் பண்ணிங்கன்னா உங்கள் பயணத்தில் தடங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், விபத்துக்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புரியுதா? அப்போ நீங்கள் போகிற டைமில் இதில் கொடுக்கப்பட்ட அந்த ஒவ்வொரு லக்னத்துக்கும் பார்த்தீங்கன்னா 2 குணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த குணங்கள் வர டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா தடங்கள் வராது. இதில் குறிப்பிடப்பட்ட குணங்கள் இல்லாத ஒரு குணம் டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும். ட்ராவலிங் மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்க அப்படின்னாலே அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு நீங்கள் எங்கேயோ போகிறீங்க, அல்லது ஏதோ ஒரு வேலைக்கு அப்ளை பண்ண போகிறீங்க. காலையில் 10 மணிக்கு வியாழக்கிழமை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா
தாமச குணம் அப்படின்னு இருக்குது. அந்த டைமில் வந்து என்ன லக்னம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். உதாரணத்துக்கு வந்து மீன லக்னம் ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காலை 10 மணிக்கு வியாழக்கிழமை ஒரு வெளியில் போகிறீங்க, ஒரு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அந்த டைமில் வந்து பார்க்குறீங்க சார்ட்டில், அதில் மீன லக்னம்னு போட்டிருக்கு. மீன லக்னம்னா என்ன? தாமசமும் ராஜசமும் ஏற்புடையது அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ இதில் தாமசம் இருக்குதா, அப்போ வந்து இது ஏற்புடையதுன்னு நீங்கள் எடுத்துக்கணும். இந்த டைமில் வந்து நீங்கள் அந்த செயலை பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ தாமசமும் ராஜசமும் இல்லாமல் வேற ஒரு குணம் இங்கே இருக்குது, சாத்வீகம் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து இந்த காரியத்தை வந்து பண்ணக்கூடாது. அதாவது இதில் குறிப்பிடப்பட்ட குணங்கள் வந்து இதோட ஒத்து வருதான்னு பார்க்கணும். அதாவது அந்த லக்னத்துக்கு 2 குணங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த 2 குணங்கள் ஏதோ ஒரு குணம் வந்து இதில் ஒத்து வருதான்னு பார்த்துட்டு அந்த டைமில் நீங்கள் காரியத்தை தொடங்கினீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடையும். இந்த 2 குணங்களும் இல்லாமல் வேற ஒரு குணம் அதில் இருந்தது அந்த டைமில் அப்படின்னா அந்த டைமில் வந்து நீங்கள் ட்ராவலிங் பண்ணுறதோ, புது காரியம் தொடங்குறதோ, வீடுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுறதோ, திருமணத்துக்கு நேரம் குறிக்கிறதோ அல்லது திருமணம் பண்ணுறதோ வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போ இந்த டைமிங்கை பார்த்து இந்த தினத்தில் வந்து இந்த குறிப்பிட்ட அந்த குணநலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்குல்ல, தாமச குணம் அப்படின்ட்டு, அது வந்து இதுக்கு ஏற்புடையதாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போது வந்து நீங்கள் அந்த காரியத்தை தொடங்கும் போது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. டெய்லியுமே நீங்கள் வந்து இந்த டைமுக்கு இந்த கிழமைக்கு இந்த குணம் வந்து கரெக்டாக செட் ஆகுதா, அந்த லக்னத்துக்கு இந்த குணமும் இந்த லக்னத்துக்கு வரக்கூடிய குணமும் செட் ஆகுதா அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணி செக் பண்ணிவிட்டு இந்த காரியத்தை வந்து நீங்கள் தொடங்கலாம். இது வந்து டெய்லி பண்ண முடியுமா? சப்போஸ் வந்து வேறு குணம் இருக்குது, ஆகாத குணம் வந்து அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு, டெய்லியுமே எனக்கு அந்த டைமில் தான் ஆஃபீஸ் போக வேண்டிய நேரம் இருக்குது, நீ என்னையா இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னா டெய்லி வந்து அன்றாட வேலைகள் செய்கிறதுக்கு வந்து இது நீங்கள் பார்க்க தேவையில்லை. புதுசாக நீங்கள் ஏதோ ஒன்று சேல் பண்ணுறீங்க, ஒரு புதுசாக ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க, புதுசாக எங்கேயோ ட்ராவலிங் பண்ண போகிறீங்க, வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு பர்த்டே கொண்டாட போகிறீங்க, ஏதோ ஒரு புதிய காரியங்கள் வந்து சுப காரியங்கள் நீங்கள் தொடங்குறீங்க, யாருக்கோ ஒருத்தங்களுக்கு வந்து பணம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அது நல்ல நேரம். இந்த இதை எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி கரெக்டாக ஒத்து வந்தால் மட்டும் அதை நீங்கள் அந்த டைமில் பண்ணுறது வந்து சிறப்பு. மற்ற நார்மல் ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் டெய்லி பண்ணுறதை வந்து அன்றாடம் பண்ணிகிட்ருக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் இந்த நேரத்தை பார்த்து நீங்கள் காரியத்தை தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு தடங்கள் வராதுங்கிறத புரிகிறதுக்கு தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டேன். இதே மாதிரி வந்து இதுக்கு அடுத்த சாட் வந்து பார்ட் 2 வந்து நான் வீடியோவை போடுறேன், பார்த்து பயனடையணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சார்ட்டை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு என்ன லக்னம் வருதோ அந்த லக்னத்துக்குரிய குணமும் இந்த குணமும் ஒத்து வருதான்னு பாருங்கள். இந்த குறிப்பிடப்பட்ட இந்த 2 குணங்களும் வந்து அதுக்கு ஒத்து வந்தது அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த காரியத்தை செய்யலாம். இந்த 2 குணங்கள் போக வேற ஒரு குணம் அதில் இருக்குது அந்த டைமில் அப்படின்னா அந்த டைமில் அந்த காரியத்தை தவிர்க்கிறது நல்லது. இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பம் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.